அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்ஃப் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயன் பாக்ஸ் தேவை. நீங்க ஸ்டீம் அயன் பாக்ஸும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க நார்மல் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாரீ, எல்லா சாரீஸ்க்குமே ப்ரீ ப்ளீட் பண்ணலாம், பட் காட்டன் சாரீ சில்க் சாரியில மட்டும்தான் நம்மளால அயனிங் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் பின்ஸும் மீடியம் சைஸ் பின்ஸும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பேர் பெக்ஸ், PEGS பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிக் சைஸ் பெக்ஸ், இது ஸ்மால் சைஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஹேர் கிளிப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போறோம். மொத்தம் 3 மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். பல்லு ப்ளீட்ஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், சென்டர் ப்ளீட்டுக்கு 2 மெஷர்மெண்ட் எடுப்போம். சோ அந்த 3 மெஷர்மெண்ட் இப்ப எப்படி எடுக்கலாம்ன்றத நான் இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டக்கிங் பண்ற ஏரியா இது, பல்லு ப்ளீட்ஸ் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல குட் சைடு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து நீங்க இந்த மாதிரி ரஃபா எடுத்துக்கோங்க. ரஃபா இந்த மாதிரி எடுத்துட்டு உங்க ஷோல்டர்ல போட்டு ஷோல்டர் பின் எடுக்க போறீங்க. இந்த மாதிரி ரஃபா இப்படி எடுத்து உங்க ஷோல்டர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க விடணும். கீழே கரெக்டா ஷோல்டர் கிட்ட மார்க்கிங்காக ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இத இப்படி சுத்தி இங்க கொண்டு வந்து இந்த இடத்துல ரைட் லெக் கிட்ட உங்க லெஃப்ட் ஹேண்ட வச்சு, ரைட் டை கிட்ட உங்க லெஃப்ட் ஹேண்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த எண்டை பிடிச்சி இங்க வரைக்கும் கரெக்டா பெல்லி பட்டன் வரைக்கும் வச்சு ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பின்னும் நம்ம குத்தியாச்சு. இது வரைக்கும் நம்ம இப்ப 2 பின்னு குத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் பிளேட்டுக்கு ஹிப் சைஸ் வச்சு ஒரு பின் குத்த போறோம். நீங்க எங்க டக்கின் பண்ணுவீங்களோ அந்த ஏரியால ஆரம்பிச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி கரெக்டா பெல்லி பட்டன்ல இருந்து ஒரு ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் வரைக்கும் வச்சு இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்ம டோட்டலா இப்ப 3 பின்ஸ் குத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட்ஸ்க்கு ஷோல்டர் கிட்ட வச்சு ஒரு பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சுத்தி எடுத்துட்டு வந்து ரைட் லெக்ல வச்சு இங்க வச்சு ஒரு பின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிப் சைஸ் ஃபுல்லா வச்சு சுத்தி இங்க ஒரு பின் பண்ணி எடுத்தாச்சு. டோட்டலா 3 பின்ஸ் நம்ம வந்து பின் பண்ணியாச்சு மார்க்கிங்க்கு. இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். பல்லு ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். சாரியோட குட் சைடு டேப்ல பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஈஸி மெத்தட்ஸ் இருக்கு, நம்மளோட ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுக்க போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க வந்து பல்லு ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்டர் இருந்துச்சுன்னா பார்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 inch 2 inch 3 inch 4 inch ஃபர்ஸ்ட் 4 inch அளவுக்கு பல்லு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ளீட் நம்ம வந்துட்டு அதுக்கு பாதியில நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுக்கிறோம்னா, கரெக்டா இந்த அளவுக்கு எடுக்கிறோம்னா இதுக்கு பாதியில ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ளீட் ஃபுல்லாமே இந்த பின்குள்ளேயே முடிகிற மாதிரியே எடுங்க. இந்த விரல் இங்க வரணும், தம்ப் இங்க லாக் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த விரல் இப்படி வைக்கிறோம், நெக்ஸ்ட் தம்ப் வச்சு இங்கிட்டு லாக் பண்றோம். இதே மாதிரியே எடுக்கணும். ஒரு ப்ளீட் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு ப்ளீட் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோன்றதை நான் காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பின் பண்ண போறோம், எல்லா ப்ளீட்ஸையும் சேர்த்து வச்சு. ஸோ இந்த பின்னையே கலட்டி நம்ம பின் பண்ணிக்கலாம். எல்லா ப்ளீட்ஸையுமே ஒன்று விடாம எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்துட்டு ப்ளீட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாது. ப்ளீட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம பின் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிக்கோங்க, அப்பதான் ப்ளீட்ஸ் எதுவும் போய் எந்த இடத்துலயும் சிக்காம இருக்கும். பல்லு ப்ளீட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெக்ஸ் இருந்துச்சுன்னா பெக்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 fingers விடுங்க. ஓகே, இப்போ செகண்ட் ப்ளீட்ஸ் எதுவுமே அவ்வளவா எட்டி பார்க்கல, இந்த இது வரைக்கும் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயே நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அங்க பின் பண்ணிட்டு நீங்க திரும்ப முதல்ல இருந்து வரணும்னு நினைக்காதீங்க. இங்க எடுத்துட்டு அடுத்த அந்த பின்னை நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம். பல்லு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ற இன்னொரு ஈஸி மெத்தட் பார்க்கலாம். இந்த 4 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி விடணும். நெக்ஸ்ட் 4 ஃபிங்கர்ஸை இதுல விடுங்க.
இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க பல்லு ப்ளீட்ஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரி லைனை ஃபாலோ பண்ணி நீங்க மார்க்கிங் ஏரியா வரைக்கும் நீங்க ஷோல்டர் பின்ன அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். பின் பண்ணும்போது சம்டைம்ஸ் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின் ப்ளீட்டை எடுத்து விட்டுட்டு உள்ள கூடியும் நீங்க பின் பண்ணிக்கோங்க. ஹிடனா பின் பண்றதுனா இப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஷோல்டர் பின் வந்துட்டு கரெக்டா நீங்க மார்க்கிங்க்கு எந்த பின் குத்தி இருந்தீங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு கார்னர்ல ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பின் முடிஞ்சுச்சு. அயன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே டைரக்ஷன்ல அயன் பண்ணிக்கோங்க.